ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்எஸ் பவுல்ட்ரி ஃபார்ம், நாமக்கல் மாவட்டம், பரமத்தி வேலூர். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்கோம். எல்லாம் உங்களால் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாள் குஞ்சு, ஒரு மாதம் குஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் கேட்குறீங்க, ஆனால் நம்மளுக்கிட்ட அந்தளவுக்கு உற்பத்தி கம்மியாக தான் இருக்குது. அப்பயும் கொடுத்துக்கிட்டு தான் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 முக்கியமான நோய்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்ன நோய்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சளி, 2வது வெள்ளை கழிச்சல், 3வது பார்த்திங்கன்னா எலும்புருக்கி நோய். எலும்புருக்கி நோய்ங்கிறது பார்த்திங்கன்னா கோழி வந்து அப்படியே கோழியும் சேவலும் அப்படியே நெஞ்சை உருக்கி அப்படியே சாவடிச்சிருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சளி. கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்காமல் ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கும். பார்த்திங்கன்னா சளி ரொம்ப கோழியிலே முக்கியமான நோய் இது சளி. சளிக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மருந்தும் போகலாம், இயற்கை மருந்தும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை மருந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி, கீழா நெல்லி, வேப்பந்தலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்து காலையில் சாயந்தரம் ஒரு 5 நாளைக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் காப்பாற்றிடலாம். சப்போஸ் இல்லை முத்திருச்சுன்னா என்ட்ரோப்ளக்ஷன் வாங்கி வச்சிங்க. என்ட்ரோப்ளக்ஷன் நல்லா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரோப்ளக்ஷன் கொடுத்தீங்கன்னா சரியாகுது. ஒரு 3 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு இல்லைன்னா 5 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா க்யூர் ஆகிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராணிக்கட்னால் தெரியும் உங்களுக்கு, வெள்ளைக்கழிச்சல். இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் மிக மிக கொடிய நோய். இது பார்த்திங்கன்னா கோழி பண்ணையில் வந்துச்சுன்னா கோழியை க்ளோஸ் பண்ணாமல் போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா கவர்மெண்ட்டில் விற்கக்கூடிய ஆர்டிவிகே அல்லது ப்ரைவேட்டில் விற்கக்கூடிய R2B இன்ஜெக்ஷன் வாங்கி ரக்கையில் இல்லை தொடையில், பெரிய கோழியாக இருந்தால் 0.5 போடுங்க, சின்ன கோழியாக இருந்தால் 0.25 போட்டிங்கன்னா இதை வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கோழியை வந்து காப்பாற்றிக்குவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எலும்புருக்கி நோய்பாங்க, சுக்காம்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா காலை வெறும் வயிற்றில் கண்டிப்பாக வெண்ணெய் கொடுங்க. வெறும் வயிற்றில் எப்படி வெண்ணெய் கொடுக்குறீங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்கெட் வந்து 18 ரூபாங்க. ஒரு பாக்கெட் வாங்கி சுண்டு வர நீளத்துக்கு ஒரு நாளைக்கு சுண்டு வர நீளத்துக்கு காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா 3 நாளைக்கு வரும். ஒரு 7 நாளைக்கு கொடுங்க. 7 நாள் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா அது மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா தயிரில் சோறு கலந்து வைங்க. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா குப்பைமேனி, கீழா நெல்லி, அந்த நமக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் அந்த கலவை கலந்து இறக்குள்ள நம்புற அளவுக்கு அந்த தண்ணி வந்து புழிஞ்சு விடுங்க. ஒரு 3 உருண்டை 5 உருண்டை வாயில் போட்டு நல்லா இறக்குள்ள நம்ப கொடுங்க. நான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்து இதெல்லாம் க்யூர் ஆகிருக்கு. க்யூர் ஆகியதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 5 நாளைக்கு அப்புறம் எலும்புருக்கி நோய்க்கு வந்த கோழி, பாதிக்கப்பட்ட கோழி 5 நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரசசோறு கொடுங்க. ரசசோறு கொடுத்தீங்கன்னா நல்லா தெளிவாக சாப்பிட்டு கோழி நல்லா ஆரோக்கியமாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நாள் குஞ்சு, ஒரு மாதம் குஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, தேங்க்யூ.